எண்ணினிய உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். கிளிநொச்சி உமையாள்புரத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 8 ஏக்கர் வயல் காணி வந்து விற்பனைக்காக வந்திருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த காணி தொடர்பான முழுமையான காணொலியை பார்க்குறதுக்கு முன்னுக்கு சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்துட்டு காணொலியை முழுமையாக பாருங்கள். இதே மாதிரி உங்கள்கிட்ட வந்து காணிகள் விற்பனைக்கு இருக்குன்னு சொன்னால் மறக்காமல் எங்களை வந்து தொடர்பு கொள்ளுங்கள். நாங்கள் வந்து யூடியூப் தளங்களில், ஃபேஸ்புக் தளங்களில் விளம்பரம் செய்து விற்பனை செய்து தரதுக்கு தயாராக இருக்கிறோம். இந்த காணியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் வந்து மொத்தம் 8 ஏக்கர் இருக்குது. மானாவரி காணின்னு சொல்லுவாங்க. அதாவது காலபோகம் மட்டும் மழையை நம்பி விதைக்கக்கூடிய ஒரு வயல் காணியாக இருக்குது. மொத்தம் வந்து 8 ஏக்கர் இருக்குது. இதில் கிளிநொச்சி பரந்த நுமையாள்புரம் பகுதியில் தான் இந்த காணி வந்து அமைஞ்சிருக்குது. அதாவது வந்து உமையாள்புரம் அம்மன் கோயிலுக்கும் ஆனையிரவுக்கும் இடைப்பட்ட பகுதியில் இந்த காணி அமைஞ்சிருக்குதுங்க. சாதுவான ஒரு உவர்தரையாக இருந்தாலும் விளைச்சல் வந்து நல்ல விளைச்சல் அப்படின்னு தான் உரிமையாளர் வந்து சொல்கிறார். இஞ்சாலையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சாதுவான உவர்த்தன்மைகள்லாம் கூடுதலாக வயல் காணி. ஆனால் வந்து நோய் தாக்கங்கள் இருக்காது. மற்றபடி விளைச்சலும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல விளைச்சல், நல்ல நெல் வந்து நல்ல பொலிவான நெல் அப்படின்னு சொல்கிறாங்க. சுற்றி வர வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆயிரக்கணக்கான ஏக்கர்களில் இங்கால வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் காலபோக காணிகள்லாம் வந்து இருக்குது. விதைப்பு நேரங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உண்மையாலுமே வந்து பச்சை பசையிலண்டு பயிர்கள் வந்து செழிப்பாக இருக்கிறத இங்கால பகுதிகளில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதாவது வந்து நாங்கள் வந்து பஸ்ஸில் பிரயாணம் செய்யும் போது இந்த பகுதிகளில் விதைக்கப்பட்டிருக்கிற காணியில் நீங்கள் வந்து பார்த்தாலே தெரியும். அவ்வளவு செழிப்பாக நல்ல நல்ல ஒரு வீரியத்தோட பயிர்கள் வந்து நிற்பதை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ வந்து சிறுபோகம்ன்றனால அப்படியே வயல்கள் எல்லாம் அப்படியே காஞ்சி போய் காட்சி அளித்து கொண்டிருக்குது. நல்ல விளைச்சல் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது வந்து நீங்கள் ஒவ்வொரு இருக்குமே விளையாதோன்னு யோசிக்க தேவையில்லை. நல்ல விளைச்சல்லாம் ஒரு போகம் விளைச்சாலும் நல்ல லாபத்தை அள்ளக்கூடிய மாதிரி பயிர்களை வந்து நல்லா நாங்கள் பராமரித்து சரியாக வந்து கவனித்து கொண்டோம்னு சொன்னால் எந்த பயிருமே எங்களுக்கு லாபத்தை தரக்கூடிய மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லை, தோட்டங்கள் செய்கிறதுக்கும் நல்ல மண் அப்படின்னு சொல்கிறார். அதாவது வந்து மணல் தரையாக இருந்தாலும் கத்தரி, வண்டி, மிளகாண்டு இப்படி தோட்டங்கள் கூட இந்த பகுதிகளில் வந்து அங்கால தொங்கலில் வந்து வேறு வேறு ஆட்கள் வந்து செய்ததாகவும் அதில் வந்து நல்ல விளைச்சலை பார்த்திருப்பதாகவும் வந்து சொல்கிறாங்க. தோட்டத்துக்கு கூட நீங்கள் இதை வந்து மிச்ச பகுதி நேரங்களில் பயன்படுத்தி கொள்ளலாம். காலபோகம் போக மற்ற நேரங்களில் வந்து நீங்கள் வந்து தோட்டங்கள் செய்கிறதுக்கோ இல்லாட்டி வேறு வேறு ஏதோ பயிர்கள் போடுறதுக்கு நீங்கள் இதை பயன்படுத்தி ஏதோ ஒரு வகையில் நீங்கள் வந்து சம்பாதிக்கிறதுக்குரிய அந்த விஷயங்களை நீங்கள் வந்து பார்த்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். சரி, இப்போ இந்த காணியோட விலைக்கு நாங்கள் வருவோம். இந்த காணி வந்து பெருசாக அவர் விலை ஒன்றும் சொல்ல இல்லைங்க. ஒரு ஏக்கர் காணி வெறுமனே 5 லட்சம் ரூபா தான் சொல்கிறார். ஒரு ஏக்கர். இதில் 8 ஏக்கர் காணி இருக்குது. மொத்தம் வந்து உங்களுக்கு 40 லட்சம் தான் வரப்போகுது. சாதாரணமாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 2 போகம் செய்யக்கூடிய காணி வந்து ஒரு ஏக்கர் வந்து 40 லட்சம் போகுது. 35லேருந்து 40 லட்சம் போகுது. ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா 8 ஏக்கர் காணியும் உங்களுக்கு 40 லட்சத்துக்கு தாரத்துக்கு தான் தயாராக இருக்கிறார் உரிமையாளர். ஒரு ஏக்கர் 5 லட்சம் ரூபா. அப்படி பார்க்க போகல உங்களுக்கு இது எவ்வளவோ லாபம்னு தான் சொல்லணும். காலபோகம் என்றாலும் நீங்கள் ஒரு 3 போகங்கள் 4 போகங்கள் விதைச்சாலே நல்லபடியாக அந்த காசு எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஆகவே வந்து மிக விரைவாக முந்தி இந்த காணி எடுக்கிற வழியை பாருங்கள். நான் என்னத்துக்கு சொல்கிறேன்னு சொன்னால், ஆனால் பேசியும் தீர்மானிக்கலாம் விலை. இதுதான் அவர் சொல்கிறார். என்னன்னு சொன்னால் 5 ரூபா சொல்லுங்கள், நேராக கூட்டி கொண்டு வாங்க, மேற்கொண்டு கதப்பம் பண்ண மாதிரி தான் என்கிட்ட சொன்னவர். அவர் சொன்ன விஷயத்தை நான் உங்களுக்கு அப்படியே முழுமையாக சொல்லியிருக்கிறேன். இதில் எந்த ஒளிவு மறைவும் இல்லை. அவரோட மேற்கொண்டு நாங்கள் கதைச்சி இந்த காணியை எடுத்துக்கொள்ளலாம். பிரச்சனை இல்லைங்க, நல்ல காணி. இதில் என்னுடைய நம்பர் தரேன், எனக்கு அழைப்பு ஏற்படுத்துங்க. மேற்கொண்டு நாங்கள் கதைச்சி பேசி இந்த காணியை எடுத்துக்கொள்ளலாம். நன்றி உறவுகளே. மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்.